கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கவனம் கல்லும் என்ற நிகழ்ச்சியை காண ஆவலா இருக்கிறீங்க என்பதில் சந்தோஷம் அடைகிறோம். இந்த வாரமும் கர்த்தர் நம்மோடு என்ன பேசப் போகிறார் என்று தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, ஆவியை எங்க விடாத அக்கிரமம் என்கிற சுமையை குறித்து சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கடைசி கால கிறிஸ்துவனுடைய ஓட்டத்தின் நிலைகள் என்கிற தலைப்பின் கீழாக பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டத்தை போல அல்ல. இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை சரியான விதத்திலே துவங்கவும், இந்த ஓட்டத்திலே சரியான விதத்தில் இயங்கவும், இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் முடிக்கவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த ஓட்டத்தை பற்றியதான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன அப்படின்னா, இந்த மாம்சத்தினுடைய நிலைகள் முற்றிலும் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அமிழ்த்திப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை உணரக்கூடிய ஆவியின் நிலை மேலெழும்ப வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த ஆவியின் நிலை மேலெழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு பரிமாணத்தை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, இந்த ஓட்டம் இது மாம்சீகமான ஒரு ஓட்டத்தை போல அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓட வேண்டும் என்று சொன்னாலே ஆவிக்குரிய சூழ்நிலைகளை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தெளிவான ஆவியின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் தான் இந்த ஓட்டத்தினுடைய சாராம்சம் எப்படிப்பட்டது, இந்த ஓட்டத்தை எப்படி நாம் ஓடி முடிக்க முடியும், இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை நீங்களும் நானும் எந்தெந்த விதத்திலே ஆசிரிக்க வேண்டும், எப்படியெல்லாம் இந்த ஓட்டத்தை நாம் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஓடி நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியும் என்கின்ற பல விஷயங்களை உங்களாலும் என்னாலும் கற்று உணர முடியும். அதற்கு தேவை என்ன அப்படின்னா மாம்சத்தினுடைய நிலைகள் முற்றிலுமாக களையப்பட்டு ஆவிக்குரிய நிலைகள் மேலெழும்பக்கூடிய ஒரு அனுபவம். இதுக்கு பேரு ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மறுரூபமாக்கப்படக்கூடிய அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த மறுரூபம் அப்படின்னு சொன்னாலே எதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, மாம்சத்தினுடைய நிலைகள் முற்றிலும் அகன்று போக வேண்டும், ஆவிக்குரிய நிலைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்ப வேண்டும். இந்த ஆவிக்குரிய நிலை நம்முடைய வாழ்க்கையில எழும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றிலும் நிகழ்த்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். மறுரூபத்தில் பல நிலைகளை ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். சிந்தனையில் உருவாக்கப்படக்கூடிய மறுரூபம், சாயலிலே உருவாக்கப்படக்கூடிய மறுரூபம், ஆண்டவராகிய தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய மறுரூபம், இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு வருகிறது ஆவியாக காணப்படக்கூடிய கர்த்தருடைய சாயலாக மாற்றப்படக்கூடிய மறுரூபத்தின் அனுபவம். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். அப்ப கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தின் நிலைகளுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கத்தை பற்றி பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். ஆவியானவராகிய தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய அந்த காரியங்களை நாம் நம்முடைய ஆவியிலே எழும்பக்கூடிய நேரத்தில் தான் உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு பலவிதமான தடைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த தடைகளை தாண்டி ஆவியானவராகிய தேவனுடைய திட்டங்கள் உங்களை வந்து எட்டுகிறதற்கு ஒருவேளை சில மணி நேரங்கள் அல்லது சில வினாடிகள் அல்லது சில நாட்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கப்பட முடியும். ஆனால் இந்த கடைசி கால இயக்கத்தில் இப்படி காலங்களை நீங்களும் நானும் ரொம்ப நாளைக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைகளை அறியக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, உடனுக்குடனே ஆவியானவராகிய தேவனுடைய மனதில் எதை யோசிக்கிறாரோ உடனே நீங்கள் அவைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபமாக உருவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் அவர் நினைக்கக்கூடிய நினைவை உடனே உங்கள் வாழ்க்கையிலே நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். ஏன்னா ஆவியானவராகிய தேவன் வெளிப்படுத்தப்படக்கூடிய காரியங்களுக்கு நீங்களும் நானும் தகுதியற்ற ஒரு பாத்திரமாக இருக்கிறது உண்டானால் நம்ம தகுதி அடையக்கூடிய வரைக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தை நின்று கொண்டே இருக்கும். நீங்கள் தகுதியாக்கப்பட்ட பிறகுதான் அந்த வார்த்தை உங்களை வந்து அடைகிறதை பார்க்க முடியும். இது ஒருவேளை நாட்கள், அதாவது அநேகம் விதமான நாள் கணக்காய் ஆகலாம், வருஷ கணக்காய் ஆகலாம், மாதக்கணக்காய் ஆகலாம், அல்லது ஒருவேளை ஒரு சில வினாடிக்குரிய நேரங்களாகவும் காணப்பட முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஆவியானவராகிய தேவனுடைய திட்டங்களை விளங்கிக் கொடுக்கிறதற்கு நாள் கணக்கோ மாத கணக்கோ வருஷ கணக்கோ அல்ல, உடனே நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால்தான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களின் ஊடாக எளிதான
சரியான விதத்தில் கடந்து போய் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்தின்படி ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இதுக்கு தான் நம்முடைய சாயல் ஆவியின் சாயலாக மறுரூபத்தின் நிலைகளை நோக்கி கடந்து போக வேண்டியது அவசியமான ஒன்று. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிலைகளுக்காகத்தான் நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் வேண்டி விரும்பி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக காணப்படக்கூடிய ஒன்று. இந்த நம்முடைய ஆவியினுடைய நிலைகள் மறுரூபத்தின் சாயலின் ஊடாக கடந்து போகாதபடிக்கு அநேக விதமான தடைகள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். பலவிதமான தடைகளை பற்றி கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதில் சில காரியங்களை ஆண்டவருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 12:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பாரமான எல்லாவற்றையும் முதல் காரியம் நீங்களும் நானும் தள்ள வேண்டும். அப்போதான் அந்த ஆவியினுடைய இயக்கம் சரியான ஒரு இயக்கமாய் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். மற்றபடி இந்த ஆவியை ஒருவேளை அநேக விதமான வாஞ்சிக்கக்கூடிய நிலைகளிலே காணப்பட ஆரம்பித்தாலும் ஆவியை அழுத்தக்கூடிய பாரங்கள் இருக்கிறது உண்டானால் ஆவியினால் முழு வலிமையோடு கூட இந்த இயக்கத்தினூடாக கடந்து போக முடியாது. அப்போ இந்த ஆவியினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே பாரமாய் காணப்படக்கூடிய எல்லா சுமைகளும் நம்மை விட்டு அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியம். நம்மை சுற்றிலும் காணப்படக்கூடிய நிலைகளை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை நாம் மெய்யாகவே பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறதைப் போல அப்போஸ்தலர் நடபடிகளில் அதில் 27வது அதிகாரம் 17, 18 ஆகிய 38 ஆகிய வசனங்கள் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 27வது அதிகாரம் அதில் 17, 18 அதன் பின்பதாக 38வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்களை செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். 18வது வசனம். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். முக்கியமாக அந்த கப்பலை லகுவாக்கக்கூடிய முதல் பணியை அவங்க செய்கிறாங்க. சரக்குகள் யாவற்றையும் கொண்டு போகக்கூடிய சரக்குகள், அது ஒருவேளை விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சரக்காய் இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவங்களுடைய பயன்பாட்டுக்குரிய சரக்காய் காணப்பட ஆரம்பிக்கலாம். என்றாலும் கூட இப்போ அவங்களுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு காரியம் அவர்களுடைய ஜீவன் தான் முக்கியமே தவிர அந்த சரக்குகள் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஒருவேளை அவர்கள் ஜீவன் போய்விட்டு அந்த சரக்குகள் மெய்யாகவே எந்த விதமான சேதம் இல்லாமல் காப்பாற்றப்படுகிறது உண்டானால் அந்த சரக்கினாலே என்ன பயனை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும்? இப்போ முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா ஜீவன் தான். இந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சரக்குகளை அவர்கள் மெய்யாகவே சமுத்திரத்திலே தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. அடுத்த வசனத்தை பாருங்களேன். 19வது வசனத்தில் 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். 3வது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. கப்பலுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான தளவாடங்கள். இந்த தளவாடங்கள் சொன்னால் ஒருவேளை அதாவது அந்த ரிப்பேர் பண்ணக்கூடிய கருவியாக இருக்கலாம், அல்லது மாற்று கருவிகள் யாவற்றையும் பொருத்தக்கூடிய நிலைகளாக காணப்பட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் மிகவும் கப்பலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஒருவேளை அவங்க வச்சிருக்கக்கூடிய அதாவது அந்த பாய்மர கப்பல்னு வச்சுங்களேன், அவங்க 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 மாட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பாய் கிழிந்து போகிறது உண்டானால் வேறு பாயை அவங்க வச்சிருப்பாங்க உள்ள. அந்த பாய்களை எடுத்து அவர்கள் மெய்யாகவே மீண்டும் பொருத்தி அந்த கப்பலை இயக்குகிறது வழக்கம். இதுக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பேர் அந்த கப்பலுக்கு பாதுகாப்பாய் காணப்படக்கூடிய தளவாடங்கள். இந்த தளவாடங்கள் தான் ஒரு அந்த கப்பலுடைய காரியத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த தளவாடம் இல்லாமல் எந்த விதமான ஜனங்களும் கப்பலினுடைய பயணத்தின் ஊடாக போக மாட்டாங்க. ரிப்பேர் பார்க்கக்கூடிய கருவி அவங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த பாய் மரங்களுக்கு அந்த பாய்களுக்கு தேவையான காரியங்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். என்னென்ன விதமான உபகரணங்கள் தேவை எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, தளவாடங்களையும் தூக்கி எறிகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளவாடங்களை காட்டிலும் எங்கள் ஜீவன் மிகவும் விசேஷமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சனால கப்பலினுடைய பாரங்களை மெய்யாகவே அந்த ஜனங்கள் யாவும் லகுவாக்கக்கூடிய அளவிற்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தளவாடங்கள் யாவற்றையும் சமுத்திரத்தின் மத்தியிலே தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான விஷயங்கள் முக்கியத்துவமாக காணப்படக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை காட்டிலும் எதுவும் இந்த உலகத்தில் முக்கியமானது கிடையாது. அதை நீங்க முதல் காரியமாக நம்முடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். பல
ஜனங்கள் பல காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி பிடித்து வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய அந்த கண்கள் திறக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எது முக்கியம் என்கிறதை அவன் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளக்க ஆரம்பித்து விடுகிறான். தளவாடங்களை காட்டிலும் என் ஜீவன் முக்கியம், அங்கு காணப்படக்கூடிய சரக்குகளை காட்டிலும் எங்கள் ஜீவன் முக்கியம் என்கிறதை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு வசனத்தை பாருங்களேன், 38வது வசனத்துல, திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். எப்படி போட்டுக்கு பாருங்களேன், அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்றாலும் கூட அந்த சாப்பாட்டை காட்டிலும் அவருடைய உயிர் மிகவும் பிரதானம் வாய்ந்தது. உங்களுக்கே தெரியும், ஒரு மனுஷனுக்கு தேவை உணவு, உடை, இருப்பிடம். இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, அந்த அந்த அது அவங்களுக்கு தேவையான உணவை கூட அவர்கள் சமுத்திரத்திலே தூக்கி எறிந்தார்கள். காரணம், அந்த உணவை காட்டிலும் ஜீவன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் தேவனாகிய கர்த்தரை அநேகம் விதமான ஜனங்கள் இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியுது. கர்த்தருடைய வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, எதை இழந்தாலும் நீங்கள் ஆண்டவராகிய தேவனை மட்டும் இழக்காது இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மறுரூபத்தின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதுதான் அந்த கப்பலிலே காணப்படக்கூடிய பாரங்களை மெய்யாகவே லகுவாக்கக்கூடிய தன்மை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். இப்போ இந்த மறுரூபமாக்கப்படக்கூடிய அந்த நிலைகளுக்கு எதிராக காணப்படும் பலவிதமான சுமைகள், பலவிதமான பாரங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்து வரோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தியானத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 38வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றது பாருங்க, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. இப்போ நம்ம பார்க்க போகின்ற மிக முக்கியமான பாரம் அக்கிரமம் என்று அழைக்கப்படக்கூடிய இனிக்விட்டி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த அக்கிரமம் மிகுதியாக ஆரம்பிக்கிறது உண்டானால் அது அவனுடைய ஆவியை மெய்யாகவே கெட்டுப்போக பண்ணக்கூடிய நிலைகளின் ஊடாக அவனை அழைத்து கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த அக்கிரமங்களை பற்றி அவர்கள் அக்கறையற்ற ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறனால இதனால என்ன விதமான கேடு எனக்கு விரோதமாய் வர முடியும். எத்தனையோ ஜனங்கள் இதே விதமான காரியங்களை செய்யக்கூடிய இந்த காலங்களில் நான் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களினாலே என்ன விதமான கேடுபாடுகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி பல ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அக்கிரமங்களை பற்றி அவர்கள் அக்கறையற்ற நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடியும். அக்கிரமம் என்று அழைக்கப்படக்கூடியது மற்றவனை பாதிக்கிறதோ இல்லையோ, முதல் காரியம் இந்த அக்கிரமத்தை எவன் வைத்திருக்க அவனுடைய ஆவியை அது அழுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது என்பதை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மனதிற்குள்ளாக காணப்பட்ட விபச்சாரம் என்கிற ஒரு அக்கிரமம், அநேகம் விதமான தேவன் அருவருக்கக்கூடிய அந்த பாவமாகிய அக்கிரமம். இந்த அக்கிரமத்தினால் பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் சிம்சோனுடைய மரணம் அந்த பெலிஸ்திய ஜனங்களுக்கு முன்பதாக எல்லார் மக்களோடும் கூட அவனும் மடிந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். உங்களுக்கே தெரியும், ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட அநேக விதமான அரசர்களுடைய மரணங்களை எல்லா ஜனங்களும் வெகுவாக பாராட்டி அவர்கள் எல்லா விதமான மக்களும் அவர்களுடைய மரணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த சிம்சோனுடைய மரணம் அவ்வளவு பெரிய ஒரு நியாயாதிபதியாய் எல்லா விதமான மக்களுடைய நீதிகள் யாவற்றையும் விசாரிக்கக்கூடியவனாய் காணப்படக்கூடிய அந்த தகுதியை பெற ஆரம்பித்திருந்தாலும் கூட அவனுடைய மரணம் அநேகம் விதமான மக்களோடு கூட மக்களாக அவன் வாரிக்கொண்டு போகக்கூடிய அளவிற்கான ஒரு மரணமாய் காணப்படுகிறத பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அக்கிரமம் என்னுடைய வாழ்க்கையை எதை நோக்கி அழைத்து கொண்டு போகிறது அப்படின்னா, என்னுடைய மேன்மையான காரியங்களை இழக்கக்கூடிய அளவிற்காக என்னுடைய மேன்மையான தகுதி நான் தொலைச்சு போட்டுறேன். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கின்றார். பரிசுத்தவான்களுடைய மரணம் அது அநேகம் பார்வைகளுக்கு முன்பதாக அருமையானது, சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த மனுஷனுடைய மரண நிலைகளை பாருங்கள், அவன் எங்கே இருக்கிறான்னு கூட எந்த விதமான மக்களாலும் எளிதாக கண்டுகொள்ள முடியல. காரணம் என்ன? எல்லா விதமான பெலிஸ்திய ஜனங்களுடைய அந்த பிரேதங்களுக்கு நடுவில் சிம்சோனுடைய பிரேதமும் காணப்பட்டது. அங்கு ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் இவனும் அவர்களோடு கூட ஒருவனாக மாண்டு மடிந்து போகக்கூடிய நிலைகளை எட்ட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அக்கிரமம் அவனுடைய மகிமையை இழக்க செய்யக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்குகிறதை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த அக்கிரமம் சின்ன காரியமோ பெரிய காரியமோ இது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் கூட ஆண்டவராகிய தேவன் விரும்பும் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. ஆண்டவருடைய வசனத்தில் என்ன போட்டுக்கு, அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தேன் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய ஜெபங்களை கூட அங்கீகரிக்க மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எவ்வளவோ விஷயத்தை கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நான் சொல்லக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் கூட என்னுடைய மனதிலே ஒரு சின்ன ஒரே ஒரு அக்கிரமம்
தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு குறைவு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் கூட நான் எவ்வளவு பெரிய பிரயாசத்தின் கூடாக கடந்து போனாலும் அந்த பிரயாசத்தின் மகிமை என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு குற்றத்தினால தான் இவ்வளவு பெரிய மகிமையை இறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் பலவிதமான மகிமையை அல்லது ரிவார்டை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கின்றார். சின்ன விஷயத்துக்கு சின்ன ரிவார்டு, பெரிய விஷயம் அப்படிலாம் கிடையாது. நீங்க செய்யக்கூடிய ஆண்டவராகிய தேவனுக்குன்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு மகிமை நமக்கு உண்டு. ஆனால் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த காரியத்திற்குரிய மகிமையை இழக்கச் செய்கிறது இந்த அக்கிரமம். இந்த அக்கிரமம் உள்ளே இருக்கிறது உண்டான நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தருக்கென்று செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட இந்த அக்கிரமத்தினால் அதனுடைய முழு மகிமையை நீங்களும் நானும் இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த அக்கிரமத்தினுடைய அந்த சுமை உங்கள் வாழ்க்கையிலே நின்று லகுவாக்கப்படாது இருக்கிறது உண்டானால், விலக்காதிருக்கப்படுகிறது உண்டானால், நிச்சயமாய் தேவன் வைத்திருக்கக்கூடிய மகிமையான காரியங்களை பெற உங்களாலும் என்னாலும் ஆகாது. சரி, இந்த அக்கிரமத்தினுடைய காரியங்களை பற்றி பல விஷயங்கள் வேத புத்தகத்தின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. சில முக்கியமான காரியங்களை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம். முதல் காரியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். முதல் அக்கிரமம் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? அங்கே ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட்டை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். அந்நாளிலே வந்து அநேக கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னோம், அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து சொல்வார், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்வார். எது அக்கிரமம் என்று ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக எத்தனை மேன்மைகளை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவன் அவைகளை ஒரு நாளும் திரும்பி பார்க்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் உரையாது இருக்கக்கூடிய பல மேன்மையான காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், ஆண்டவராகிய தேவன் அறிவுறுத்தாது இருக்கக்கூடிய பல முக்கியத்துவமான காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சபை கட்டு அப்படிங்கிற பற்றி கர்த்தர் சொல்லலை, ஆனால் ஒரு பெரிய ஒரு சபையை கட்டி வைக்கிறீங்க. இந்த ஊழியம் உன்னுடைய ஊழியம் இல்லைப்பா, நீ போய் அநேக விதமான ஏழை எளிய மக்களுக்கு மத்தியிலே போய் நின்று தெரு ஓரங்களில் நின்று டாக்ஸ் கொடுக்கிறது தான் உங்களுடைய ஊழியம் என்றாலும் கூட பெரிய ஒரு சபையை கட்டி இங்கும் அங்கும் அலைந்து நீங்கள் ஊழியங்களை பார்க்க ஆரம்பித்ததுனால ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அந்த சபையில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாளில் அவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக போய் நீங்கள் நின்று ஒரு வார்த்தை சொல்றீங்க, ஆண்டவரே லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை என்னுடைய சபையிலே கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். இந்த சபையினுடைய ஆராதனையின் மூலம் ஏராளமான மக்கள் மனம் திரும்பினார்கள், ஏராளமான மக்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள், ஏராளமான மக்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், அநேக மக்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியவில்லைன்னு சொல்லுவார். ஏன்னா தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவன் அவைகளை மெய்யாகவே வெறுக்கிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். ஒரு சின்ன ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய அந்த பொறுப்பை நீங்களும் நானும் சரியா செஞ்சுட்டு கர்த்தருக்கு முன்னால போய் நம்ம நின்னோம்னா ஆண்டவராகிய தேவன் அவனை மெச்சிக்கொள்வாரை தவிர அவனை ஆண்டவராகிய கர்த்தர் புறம்பாக தள்ளப் போகிறது இல்லை. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அநேக ஜனங்களுக்கு முன்பதாக தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கக்கூடிய அந்த நேரம் எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்திற்கு காணிக்கை படைக்கிறாங்க. காணிக்கை படைக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு உண்டான பெரிய பெரிய ஆஸ்திகளிலே காணப்படக்கூடிய பெரிய பங்கை கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை 2 காசை கொண்டு போய் காணிக்கையாக கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்பதாக படைக்க துவங்குகின்றார். உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக இயேசு தன்னுடைய வாயை திறந்து சொன்னார், இவள் எல்லாருடைய காணிக்கைகளை காட்டிலும் மிகுதியாக கொடுத்திருக்கிறாள். உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அந்த அம்மா வந்து 2 காசு தான் கொண்டு போய் போட்டார். ஆனால் எல்லா விதமான ஜனங்களும் நிறைய ஆஸ்திகளை கொண்டு போய் போட ஆரம்பிச்சாங்களே, இயேசு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார்? உடனே அவர் தன்னுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவர்கள் எல்லா விதமான காரியங்களையும் தங்களுக்கு உள்ளவைகளிலே சில பங்கை கொண்டு போய் போட்டாங்க, ஆனால் இவளோ தன்னுடைய ஜீவனத்திற்கு உண்டான எல்லா காரியத்தையும் கொண்டு போய் ஆண்டவராகிய தேவனுக்கு என்று படைத்தாள். ஆகவே இவளுடைய காணிக்கைகளை நான் மெய்யாகவே அங்கீகரித்தேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். அப்ப என்ன விஷயத்தை கர்த்தர் சொல்கின்றார்? ஆடம்பரமான ஊழியங்களை அல்ல, ஆடம்பரமான காரியங்களை அல்ல, தேவன் சொல்கிறதை செய்யாதிருக்கக்கூடிய எந்த நிலையும் அக்கிரமம் என்று கர்த்தராகிய தேவனால் தீர்ப்பிடப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்படாமல் எதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தாலும்,
எவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை நான் சம்பாதிச்ச ஆண்டவரே, இத்தனை காரியங்கள் நான் செஞ்சு முடிச்சேன்னு சொன்னாலும் கூட தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைக்கக்கூடிய பெயர் அக்கிரம செய்கைக்காரர். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் நான் நான் போய் ஊழியம் பார்க்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய ஆண்டவராக தேவன் எனக்கு சொல்லியிருக்கின்றார், இவ்வளோ நாள் வரைக்கும் உன்னுடைய உன்னுடைய அது நம்முடைய ஆயுசு காலம் வந்து ஒரு 80 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக 80வது வயசுல நீ ஒருவனுக்கு போய் என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். 80 வயது வரைக்கும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். நிறைய பேர் தெருவில் போறான் வர்றான், எல்லா காரியத்தையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். ஒருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லலை. கடைசியிலே ஆண்டவராக தேவனுடைய வார்த்தையின்படி 80வது வயதிலே ஒரு மனிதருக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து என்னுடைய ஜீவனை விட்டுட்டேன். இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தில் போகும்போது கர்த்தர் என்ன சொல்லுவார், எவ்வளவு காலங்களையும் வீணாக்கி விட்டு அந்த கடைசியிலே ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறது எனக்கு உகந்தது அல்லன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல மாட்டார். என் சித்தத்தை நிறைவாக்குன என்னுடைய உத்தமமான ஊழியக்காரன் சொல்லுவார். எதை கர்த்தர் விரும்புகிறாரோ அதைத்தான் நீங்க செய்யணும். எதை ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கவில்லையோ அவைகளின் ஊடாக நீங்களும் நானும் உள்ள போகவே கூடாது. இதுக்கு பேரு அக்கிரமம் என்று கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த அந்த காலத்துல பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் அநேகம் ஜனங்கள் காணப்படக்கூடிய நேரத்துல இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கும் அற்புதம் செஞ்சிருக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் காண்பித்த அந்த ஒரு மனிதனுக்கு மட்டும் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்து முடித்துவிட்டு கடந்து போனதற்கு காரணம் அவருடைய சித்தத்திற்கு மாறாக ஒரு விஷயத்தை கூட தன்னுடைய மனதிலே யோசிக்க கூடாது என்கின்ற ஒரு நினைவுதான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எதை அக்கிரமம் என்கிறதை பற்றி பேசுகின்றார். அதாவது வேஷமான ஜெபங்கள் அவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு உகந்ததா? இல்லை. ஆண்டவராக தேவன் என்ன ஜெபத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் உங்களுக்கே தெரியும். தன்னுடைய மனதின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி தன்னுடைய மனதை உடைத்து ஊற்றி ஜெபிக்கக்கூடிய ஒரு வார்த்தையே போதும், ஒரு பெருமூச்சு போதும். அவைகளை கொண்டு கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்களை உருவாக்க முடியும். வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி நீங்கள் நானும் செய்யக்கூடிய ஜெபங்களை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க போகிறதில்லை. அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, எதை ஆண்டவராகிய தேவன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பணியை நமக்கு தந்திருக்கிறாரோ அவைகளை மட்டுமே நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறது தான் உண்மையான ஒரு வாழ்க்கை. அவைகளுக்கு மிஞ்சி ஏதாகிலும் ஒன்றை நீங்கள் கூட்டினால் கூட, ஏதாகிலும் ஒன்றை நீங்கள் குறைத்தால் கூட அக்கிரம சிந்தைக்காரனாக நீங்களும் நானும் நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுவோம். அப்போ அக்கிரமம்னா எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? துல்லியமாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் நீங்கள் நானும் எடுத்து வைக்கிறோம். இதற்கு மாறாக வரக்கூடிய எந்த விஷயமும் அக்கிரமத்தினால் உருவாக்கப்படக்கூடியது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதில் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 23வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிற கேளுங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல 2வது காரியம் வேஷமிடக்கூடிய ஒரு வாழ்க்கை. எல்லா விதமான விஷயத்திலும் நீங்களாகவே இருக்க பிரயாசப்பட வேண்டியது அவசியம். நிறைய நேரங்களில் தங்களை முதன்மையாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தங்களை உயர்த்தி பேசக்கூடிய நிறைய மக்களுடைய கூட்டத்தை பார்க்க முடியும். சில ஜனங்கள் சொல்லுவாங்க, அதிகாலை இருட்டோடி நான் எழுந்து ஜெபித்து கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை பெறக்கூடிய விஷயத்திலே நான் ஆவலாய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கக்கூடிய பழக்கம் வாய்ந்தவன். ஆனால் நீங்கள் வீட்டில் நீங்கள் போய் பார்க்கறது உண்டானால் 8 மணிக்கு குறையாம 8 மணிக்கு முன்னால் எந்திரிக்கவே மாட்டான். ஆனால் வெளியே பேசும்போது அவன் என்ன வார்த்தையை பேசுவான் பாருங்க. அதிகாலை இருட்டோடு எழுந்து 2 மணிக்கெல்லாம் எனக்கு அலாரம் வைக்காமலே என்னுடைய கண்கள் விழிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி தேடக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு? எது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ உள்ளதை உள்ளதென்று பேசு, இல்லதை இல்லதென்று பேசு, அவைகளுக்கு மிஞ்சினதை எல்லாம் தீமையினால் உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை ஆண்டவராக தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல இந்த வேத பாரகர்களை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். 27வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடைக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். தொடர்ந்து 27வது வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். வேஷமிடும் ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமானவனை போல நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கர்த்தராகிய தேவன் நீங்க செய்யக்கூடிய வேஷமான காரியங்களை பார்க்கக்கூடியவர் அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், மனுஷனுடைய முகத்தை மனிதன் பார்க்கிறான், கர்த்தராகிய தேவனும் உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? உள்ளத்திலே என்ன காரியத்தினால் நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நீங்க வெளியே நல்ல பிரசங்கத்தை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கலாம், வெளியே நல்ல ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த ஊழியத்தினுடைய பின்னணியத்தில் நீங்கள் எதை விரும்பி இந்த ஊழியத்தை செய்கிறீங்க?
இந்த ஊழியத்தை நான் செய்தால் காசு எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி விருப்பத்தோடு கூட செய்கிறது உண்டு. ஆனால் ஊழியத்தினுடைய மேன்மைகளை அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே காணப்படும் பண ஆசையை கர்த்தருடைய கண்கள் பார்த்து விடும். நிறைய இடங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் பலவிதமான காரியத்தினூடாக கடந்து போவாங்க. ஆனால் உள்ளத்திற்குள்ளாக தேவன் விரும்பாது இருக்கக்கூடிய பல நிலைகளை வைத்துக்கொண்டு வெளியே தங்களை பரிசுத்தவான்களைப் போல காண்பிக்கக்கூடிய நிறைய ஊழியக்காரர்கள். இவங்களுக்கு பேர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, மாயக்காரராகிய வேத பாரகரும் பரிசேயரும். இவங்க தான். இவங்களுடைய வாழ்க்கையில வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை, அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை, 2 நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்தரங்கத்துல அவர்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் கண் கொண்டு பார்க்க முடியாது. வெளியரங்கத்தில் அவங்கள மாதிரி ஒரு பரிசுத்தவானை, நீதிமானை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. வேஷமிடும் எந்த காரியமும் அது அக்கிரமம் என்று கர்த்தராகிய தேவனால் தீர்ப்பிடப்படுகிறது. எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை அப்படியே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எந்த நிலையில் நீ காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த நிலையோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கணும். மக்களுக்கு முன்பதாக நீ உன்னை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் கூட நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான குற்றங்களையும் மக்களுக்கு முன்பதாக நீ தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கணும். நான் இந்த காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய நான் இருக்கிறேன், நீயும் நானும் மெய்யாகவே போய் சொல்லக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன விதமான குறைவுகள் காணப்பட ஆரம்பிக்கிறதோ அந்த குறைவுகளை நான் வைத்துக்கொண்டு பரிசுத்தத்தை போல நான் மெய்யாகவே நடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய பார்வையிலே அவைகள் எல்லாம் அக்கிரமம் என்கிறதை பற்றி தீர்ப்பிடப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்படியாக காணப்படுகிறாய் என்பதை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக வைத்து நிறுத்து பார்த்து அவைகளுக்கேற்ற கிரியைகளின் கூடாக கடந்து போகணும். இவைகளுக்கு மிஞ்சினது எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக அக்கிரமமாய் நினைவு கூறப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. அக்கிரமம்னா என்ன அர்த்தம்? நான் அறியாத விஷயத்தை நான் அறிந்ததை போல பேசுகிறது. எனக்கு இந்த காரியம் ஒண்ணுமே தெரியாது என்றாலும் கூட தெரிந்ததை போல 4 பேர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நான் மற்ற மக்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தன்மைகள். 3வது, என்னுடைய உள்ளத்தில் நிறைய பாவங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களை பார்த்து பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை பற்றி நான் ஆலோசனை சொல்லக்கூடிய நிலை. இப்படி உள்ளத்தில் ஒன்றும் புறம்பாக ஒன்றுமாக வாழக்கூடிய 2 நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையின் நிலைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அக்கிரமமாக நினைவு கூறப்படுகிறது என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். 3வது ஒரு காரியத்தை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 24வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24:12 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். 3வது காரியம், அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குங்கிறத எப்படி பார்க்க முடியும்னா, முன்பு போல மக்களோடும் ஆண்டவராகிய தேவனோடும் உங்களாலும் என்னாலும் அன்பு கூற முடியாது. ஒரு கடமைக்காக நான் ஊழியம் பார்ப்பேன், கடமைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பேன், கடமைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், கடமைக்காக மற்ற மக்களோடு கூட நான் மெய்யாகவே என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பற்றி நான் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பேன். உள்ளபூர்வமாக என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. சில மனத்தாங்கல்கள், சில அந்த கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு வெளியே நடிக்கக்கூடிய, அன்பை போல நடிக்கக்கூடிய பல விதமான நினைவுகள். இதுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லுது, உள்ளே அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த அக்கிரமம் முதல் காரியம் எங்கே போய் டச் பண்ணுது அப்படின்னா, வேதத்தில் நாம் வாசிக்கிறதை போல அன்பு என்கின்ற நிலைகளை இந்த அக்கிரமம் கெடுக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். உங்கள் யாவரையும் எல்லா ஜனங்களும் என்னுடைய சீஷர்கள் என்று எதனால் அறிவார்கள் தெரியுமா? நீங்கள் ஒருவருக்குள் ஒருவர் அன்பாய் இருக்கக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் யாவரும் என்னுடைய சீஷர்கள் என்பதை ஜனங்களுடைய கண்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் கர்த்தர் பேசினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தரால் இயக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குறைவற்ற அன்பு மிகுதியாய் காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அவங்க அன்பினால எந்த மனிதனையும் மெய்யாகவே வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழாமல் அவர்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய அன்பை காட்டிலும் பெரிய அன்புலன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் உங்களாலும் என்னாலும் மற்ற ஜனங்களை அந்த அளவிற்கு நேசிக்க முடியுதான்னு பாருங்களேன். இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய சீஷர்களை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் கட்டி காப்பாற்றக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு சீஷர்கள் எவ்வளவேனும் தகுதி உள்ளவர்கள் கிடையாது. சீஷர்கள் பல நேரத்தில் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி ஓடி போக ஆரம்பிச்சாங்க. பல நேரத்தில் கர்த்தருடைய வசனங்களை முழுவதுமாய் கற்றுக்கொள்ள முடியாத மக்களாக விலகி ஓடக்கூடிய அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் தன்னுடைய ஜீவனையே ஆண்டவராகிய தேவன் தந்து தன்னுடைய இரத்தத்தினால் அந்த சீஷர்களை ஆண்டவராகிய தேவன் மீட்டுக்கொண்டு அவர்களை முதல் பேரானவர்களாக உருவாக்கி அவர்களை கொண்டு சபைகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்குகின்றார். அப்போ கர்த்தராகிய தேவன் நினைச்சிருந்தாலும் என்ன செஞ்சிருக்கணும் பாருங்களேன். இவங்கெல்லாம் என்னுடைய அன்புக்கு எவ்வளவு பேரும் தகுதி உள்ளவர்கள் கிடையாது. இவங்க கையில் நான் எப்படி இப்படிப்பட்ட பொறுப்பை தருவேன்? இவர்களுக்கு நான் எத்தனையோ உபதேசங்கள் யாவற்றையும் தந்தேன். ஆனால் அவர்களும் கடைசி சிலுவை மரணத்திலே எல்லா ஜனங்களும் என்னை விட்டு கடந்து ஓடி போயிட்டாங்க.
இனி நான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை தருகிறது எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசிச்சாரா பாருங்க. அவர்களை முழுவதும் கர்த்தர் நேசிக்க ஆரம்பிச்சனால அவர்கள் கரங்களிலே வாக்குப்பண்ணப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் தந்து அவர்களை ஆண்டவராக தேவன் பயன்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். அதுதான் முற்றிலும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு அன்பு. அவங்க செய்யக்கூடிய தப்பு கூட நம்ம வந்து மன்னிச்சிடும். அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொருட்டாக நினைவு கூறாது இருக்கக்கூடிய ஒரு மக்களை அவங்க அநியாயமா இந்த ஒரு காரியத்தை பற்றி பேசல. ஏதோ ஒரு தங்களுடைய வாழ்க்கையில அதாவது தன்னுடைய வாய் தவறி இந்த ஒரு வார்த்தையை பேசியிருப்பாங்களே தவிர உள்ளபூர்வமாய் வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூட எவன் ஒருவன் மற்றவனோடு கூட அன்பு கூற ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. அக்கிரமம் உள்ள இருந்துச்சுன்னா உங்களாலும் என்னாலும் மனப்பூர்வமாய் அன்பு செலுத்தவே முடியாது. அக்கிரமம் உள்ள இருந்துச்சுன்னா மாய்மாலமாய் அன்பு கூற ஆரம்பிப்போம். மற்றவருடைய பார்வைக்காக நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். வேற வழி இல்லாமல் நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். பல்லவர் ராஜ்யத்துக்கு போகணுமேங்கிறதுக்காக நம்ம அன்பு செலுத்துவோமே தவிர ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு உங்களிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று சொன்னால் அக்கிரமத்தினுடைய ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த அக்கிரமம் உள்ள இருந்துச்சுனாலே அது உங்களையும் என்னையும் அன்பு கூறக்கூடிய நிலைகளில் நின்று புறம்பாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால உங்கள் மனதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய அயலானோடு கூட உண்மையான ஒரு அன்பு செலுத்த என்னால் முடிகிறதா? சில எதிர்பார்ப்புகளுக்கு இணங்கி நான் அன்பு கூற ஆரம்பிக்கிறேனா? அல்லது சில காரியங்களுக்கு வேறு வழி என்கிறதற்காக நான் அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறேனா? அவங்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய சபை போதகெல்லாம் திட்டாங்கிறதுக்காக நான் அவங்க கூட நான் பேசுகிறேனே தவிர உள்ளபூர்வமாய் மனம் திறந்து என்னால் அவங்க கூட அன்பாக ஒரு வாழ்க்கை வாழ முடியுதா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தாலே நிறைய பேர் இந்த காரியத்தில் ஃபெயில் ஆயிடும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளியாய் வந்தால் கூட அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் அன்பை மெய்யாகவே இழக்கச் செய்யக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், அக்கிரமத்தினுடைய சுமைகளை நீங்கள் அப்புறமாக்காது இருக்கிறது உண்டானால் மறுரூபத்தின் சாயலின் ஊடாக கடந்து போக முடியாது. இந்த அக்கிரமம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் அன்பு என்கிறது கர்த்தருடைய சாயல். உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய சாயல் தான் அன்பினுடைய சாயல். இந்த கர்த்தருடைய சாயலையே இழக்கச் செய்யக்கூடிய நிலை எதற்கு உண்டு என்று சொன்னால் அக்கிரமத்துக்கு உண்டு. இந்த அக்கிரமம் உள்ள வந்துருச்சுனாலே கர்த்தருடைய சாயலை நம்ம இழந்து போயிடும். தேவனுடைய அன்பையே நாம் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் கர்த்தராகிய தேவனை நேசிக்க முடியாது. தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனையும் நேசிக்க உங்களாலும் முடியாது. அதனால தான் கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த மறுரூபத்தின் நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால், அன்பு கூறக்கூடிய தன்மைகளிலே குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அக்கிரமத்தின் சுமைகள் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு நீக்கப்பட வேண்டியது அவசியம். 4வது ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 14வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் 14வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ? அடுத்த ஒரு அக்கிரமத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல பாருங்க. அக்கிரமமாகிய இடரல்கள். இடரல் வருகிறது அவசியம்தான். ஆனால் அது எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு அது ஐயோ. உங்களை பார்க்கக்கூடிய மக்களிலே எவனாகிலும் ஒருவன் இடரக்கூடியதாய் காணப்படுகிறது உண்டானால் நமக்கு ஐயோ என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் தீர்க்கமாய் பேசக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. என்னை பார்க்கிறவன் என்னில் கர்த்தருடைய சாயலை, என்னை பார்க்கிறவன் என்னில் இயேசுனுடைய அன்பை, என்னை பார்க்கிறவன் என்னில் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை பார்க்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய சாயல் மற்றவனுக்கு அநேகம் விதமான மகிமைகளை கொடுக்கக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். என்னை பார்க்கக்கூடிய அநேகம் விதமான மக்கள் என்னை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனா கிறிஸ்தவன், இவனா ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை, இவனை பார்க்கும் பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சபிக்க ஆரம்பிக்கின்றோம். அவரால் உருவாக்கப்பட்டவன் இவனாக கட்டாயம் இருக்க முடியாது. ஏனென்றால் இவனுடைய செய்கைகளும் நடக்கைகளும் அவருடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை மெய்யாகவே இழிவுபடுத்தக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இப்படி நீங்கள் சாட்சி பெற்ற ஒரு மக்களாய் காணப்படுகிறது உண்டான உங்க நிமித்தமாக அநேக மக்கள் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமத்தினுடைய நிலைகள் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அக்கிரமம் உள்ள வந்துச்சுன்னா உங்கள் சாட்சியை அது இழக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். சாட்சியாக வாழ்க்கை வாழும்படிக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சாட்சியான ஒரு வாழ்க்கையாக விளங்க வேண்டும். கர்த்தராகிய தேவனை எல்லா இடத்திலும் உங்கள் வாழ்க்கையின் மூலம் ஜனங்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் பிரதிபலித்து காண்பிக்க வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தேன் என்ற வார்த்தை மூலம் பேசுகின்றார்.
சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கை கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை விளங்க வேண்டும். இந்த மகிமையை கெடுக்கக்கூடிய அளவிற்கான வாழ்க்கைகள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அக்கிரமத்தினுடைய செயல்கள். இந்த அக்கிரமம் உள்ள இருந்துச்சுனாலே உங்களையும் என்னையும் அது சாட்சியாக வாழ்க்கை வாழ விடாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மற்றவர்கள் கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்காக என்னுடைய நடக்கைகளும் என்னுடைய பேச்சுக்களும் என்னுடைய செயல்களும் மெய்யாகவே காணப்படுவதை பார்க்கும். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படக்கூடிய காரியம் எத்தனை புறஜாதி மக்களால் தூஷிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதுன்னு பாருங்களேன். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை அவ்வளோ கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசுவினால் உருவாக்கப்படக்கூடிய இந்த கிறிஸ்தவம் எவ்வளவு கீழ்த்தரமான நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்றாய் என்கிறதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்களும் நானும் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். அதுதான் காரணம். இந்த சாட்சியற்ற வாழ்க்கை வந்ததற்கு என்ன காரணம்? அக்கிரமம் என்னுடைய மனதிற்குள் எங்காகிலும் ஒரு மூலையில் ஒட்டி இருந்தால் கூட அது என்னை சாட்சியான நடக்கையின் ஊடாக நடக்க என்னை அது அனுமதிக்கவே அனுமதிக்காது. என்னுடைய சாட்சியை இழக்கிறதுக்கு மூல காரணம் எங்கோ ஒட்டி இருக்கக்கூடிய அக்கிரமத்தினுடைய நிலை. இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன். யோசுவாவின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யோசுவா 22வது அதிகாரம் 17வது வசனம் நமக்கு சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க. பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அது நின்று நீங்கி சுத்தமாகவில்லையே. அநேக மக்கள் இந்த பேயோனுடைய குமாரனாகிய இந்த பிலேயாமின் நிமித்தம் கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை விட்டு இடறி கடந்து போக ஆரம்பிச்சான். இவன் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் மக்களுடைய மனதை இடர் பண்ணக்கூடியதாக, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர்கள் எல்லா விதமான மக்களையும் அழிக்கக்கூடிய நிறைய ஆலோசனைகளை சொல்லக்கூடியவனாய் பேயோரின் அக்கிரமம் இஸ்ரவேல் மக்கள் மேல் கடைசி வரைக்கும் நீங்காத ஒரு அக்கிரமமாக காணப்படக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த அக்கிரமம் என்று சொல்லக்கூடிய நிலை என்னை மட்டும் அழிக்கிறது இல்லை, எனக்கு பின்பதாக வரக்கூடிய நிறைய சந்ததிகளையும் இந்த அக்கிரமம் கெட்டுப்போக பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பிச்சு. அதாவது பேயோனுடைய காலம் எங்க இருக்கு பாருங்க, எண்ணாகம புத்தகத்துல வர்றார் அவர். ஆனால் இப்போ யோசுவாவுடைய காலத்தில் யோசுவா சொல்லுகின்றார், பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? இந்நாள் வரைக்கும் அந்த அக்கிரமத்தினுடைய சுமை நம்மை விட்டு நீங்கி போகவே இல்லை. அப்படின்னா அர்த்தம், எங்கோ நடந்த அந்த காரியம் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் மக்களின் மேல் பழியாய் காணப்பட்டு கொண்டே வர ஆரம்பிக்கிறது. நிறைய ஜனங்கள் அந்த காரியத்தை நிமித்தம் இடறி 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 அநேக விதமான தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை ஊடாக கடந்து போனதற்கு காரணம் அந்த ஒரு மனிதனுடைய அக்கிரமம் அநேக மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடியதாக விளங்குகிறதை பார்க்க முடியும். இந்த அக்கிரமம் சொன்னா அது அதாவது நின்று போகக்கூடிய அந்த நிலையோடு கூட அல்ல, உனக்கு பின்பதாக வரக்கூடிய சந்ததிகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அக்கிரமத்தின் நிலைகளை தாண்டி நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த அக்கிரமத்தினுடைய காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப நீங்களும் நானும் அலர்ட்டாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த நிலைகளிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். இந்த அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் மறுரூபம் என்கிற சாயலினுடைய அனுபவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருகிறது என்பது ரொம்ப கஷ்டம். இந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே முழுமை பெற வேண்டும் என்று சொன்னார், இந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. அக்கிரமத்தினுடைய சுவடுகள் எல்லாம் முற்றிலும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்காகிலும் ஒரு மூலையில் இந்த அக்கிரமம் என்கிற நிலை ஒட்டியிருக்க ஆரம்பித்தால் கூட இது முழுவதும் என்னை கெட்டுப்போகப்படுகிறது மட்டுமல்லாமல் எனக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இவைகள் தடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால அக்கிரமத்தினுடைய சுவடுகள் கூட காணப்படாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் நிலைகளை நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 24வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே 17வது வசனம், ஜனங்களை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மிஞ்சி
தாவீதினுடைய வார்த்தை பலத்து போக ஆரம்பித்ததுனால அங்க கூட இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, இஸ்ரவேல் மக்களை தொகையிடுகிறது தவறான ஒரு காரியம். இது கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தை மீறுகிறது பாவம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கர்த்தராகிய தேவன் நிச்சயமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவார். இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் செய்யாதிருக்கக்கூடிய அளவிற்கு ஜாக்கிரதையாய் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனைகள் அநேக மக்களின் மூலமாய் வர ஆரம்பித்தாலும் தாவீதின் வார்த்தை பலத்து போக ஆரம்பிச்சனால ஜனங்களை எண்ணி நீங்கள் தொகையிட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அந்த தாவீதினுடைய வாயின் மூலமாய் உச்சரிக்கக்கூடிய அந்த காரியத்தை நிமித்தம் வேற வழி இல்லாம ஜனங்களை எண்ணக்கூடிய அந்த காரியங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது கர்த்தராகிய தேவன் தம்முடைய வாதிக்கக்கூடிய தூதனை அந்த இடத்துக்குள்ளாக அனுமதித்தார். ஒரே நாள்ல லட்சக்கணக்கான மக்கள் சித்து மடிந்து போனாங்க. இரண்டாவது நாளிலே உருவின பட்டயத்தோடு கூட அந்த தூதன் வரக்கூடிய நேரத்தில் உடனே தாவீது என்கிற மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக போய் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் தான் அக்கிரமம் பண்ணிட்டேன், நான் தான் பாவம் பண்ணிட்டேன், இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தது, ஆகவே எனக்கு விரோதமாக உம்முடைய கை எனக்கு விரோதமாய் காணப்படுவதாக என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தார். அடுத்த ஒரு விஷயமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு மீறுகிறது அது அக்கிரமத்தினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. பல நேரங்களில் இந்த பாதையை காட்டிலும் அந்த காரியம் ரொம்ப நல்லா இருக்கும். நானாக என்னுடைய மனதிலே சில ஆலோசனைகளின் ஊடாக கடந்து போகிறேன். கர்த்தராகிய தேவன் இந்த வழியில தான் போகணும்னு சொல்லி எனக்கும் உங்களுக்கும் பணிக்க துவங்க ஆரம்பிக்கிறேன். இப்படி தான் நீ செய்யணும், இப்படி தான் நீ காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒரு வழியை என்னுடைய மனம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. இந்த வழியில் போனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு நிலையின் ஊடாக கடந்து போக முடியுமே. நானாக ஆலோசனை பண்ணி சில வழிகளை நான் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறது தேவனுடைய வசனங்களை அபத்தமாக்கக்கூடிய அக்கிரமம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவனுடைய கட்டளைகளை நீங்களும் நானும் அது எத்தனை நஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியதாய் விளங்கினாலும் அவைகளை விட்டு வலது புறமும் இடது புறமும் விலகக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய வேத நியமனம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, எந்த காரியத்தின் ஊடாகவும் நீங்களும் நானும் இந்த வசனங்களுக்கு மீறி நடக்கக்கூடாது. இந்த வசனங்கள் உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்கிறது, அது அந்த வசனத்தின் மூலமாக நடக்கக்கூடிய நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய வேலைகள் தொலைந்து போகலாம். ஒருவேளை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருள் உங்களுடைய காரியங்களை விட்டு நஷ்டமாக கடந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஆனாலும் கூட இந்த வழிகளை கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய கட்டளைகளின் வழிகளை நீங்களும் நானும் இங்கும் அங்கும் விலகாமல் கடைசி வரைக்கும் கடந்து போகிறது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் இந்த அக்கிரமம் என்ன செய்து பாருங்க, அவருடைய வழிகளை தாண்டி நம்முடைய மனதை யோசிக்கும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவன் மோசேயின் மூலமாய் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார், உன்னுடைய ஜனத்தை எண்ணிக்கைக்கு உட்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா உன்னுடைய மனம் ஜனத்திருட்சி நிமித்தமாய் மேற்றுமை அடைந்து விடக்கூடாது. ஆகவே ஜனங்களை எண்ணக்கூடிய அந்த காரியங்களை நீ மெய்யாகவே அப்புறமாக்க வேண்டும் என்கிறதை ஒரு சட்டமாகவே கர்த்தராகிய தேவன் மோசேயின் மூலமாய் பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தைகளை தாவீதுக்கு முன்பதாக ஜனங்கள் அறிவிக்க ஆரம்பித்தாலும் தாவீதினுடைய வார்த்தை பலத்து போயிட்டு. அப்படின்னா அர்த்தம், மேட்டிமையின் மேல் தாவீதினுடைய மனம் விருப்பம் கொள்ள ஆரம்பித்தது கர்த்தருடைய சத்தியத்தை காட்டிலும். கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்தை காட்டிலும் என்னுடைய மனம் மேட்டிமை அடையக்கூடிய விஷயத்திற்கு நான் முதல் ஸ்தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய மனசு எதை விரும்புகிறோ அதை நான் செய்யணும். அது ஒருவேளை கர்த்தருடைய வசனம் அந்த காரியத்திற்கு தடை சொல்ல ஆரம்பித்தாலும் வசனங்களுக்கு மீறுவேனே தவிர என்னுடைய மன விருப்பத்தை நான் மெய்யாகவே முடக்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தேவனுக்கு அருவருப்பான நிலை எப்போ உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், இந்த அக்கிரமம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக. எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் பாருங்களேன். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயம் அதுதான். அனனியா சப்ரானுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த காரியம் அதுதான். அதன் பின்பதாக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு விலகி போன அநேகம் விதமான தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகள் அதுதான். அவங்களுடைய வாழ்க்கையிலே எதை அவர்கள் நினைவு கூற ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வசனங்களை நான் ஏற்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய மன விருப்பத்தை நான் எப்படி குழி தோண்டி புதைக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கூட நான் புதைக்கலாம், ஆனால் என்னுடைய மன விருப்பத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தாது இருக்கிறது எப்படி என்று சொல்லி வசனத்தை காட்டிலும் மன விருப்பத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய நிலைகளை உருவாக்குகிறது உள்ளத்திற்குள் உறைந்து கிடக்கக்கூடிய அக்கிரமம். எவ்வளோ பயங்கரம் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில வசனம் தான் நமக்கு பிரதானம். ஆனால் அந்த வசனத்தை காட்டிலும் என்னுடைய விருப்பத்தை நான் அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறது எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால் உள்ளே காணப்படக்கூடிய அக்கிரமத்தினுடைய நிலைகளினால். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னுடைய மன விருப்பத்தை நான் ஆசரிக்கும்படிக்காக கர்த்தராகிய தேவனை புறம்பாக்குகிறது உண்டானால், என் மன விருப்பத்தை நான் மெய்யாகவே சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வசனத்தை நான் புறம்பாக்கக்கூடிய ஒரு மனிதனை விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஊழியத்தை காட்டிலும் என்னை நேசிக்கவும், ஊழியத்தை காட்டிலும் என்னுடைய பொருளை நேசிக்கவும், ஊழியத்தை காட்டிலும் இந்த உலகத்திலே காணப்படும் ஆடம்பரங்களை நேசிக்கவும் தக்கதான நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், இவைகள் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் எங்கிருந்து வருகிறது என்றால் உள்ளத்திலே உறைந்து கிடக்கக்கூடிய அக்கிரமத்தினால். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஊழியம் என்கிற பேர்ல அவர்கள் உலக ரீதியான காரியங்களை உருவாக்கக்கூடிய நிறைய ஊழியங்களை பார்க்க முடியும். அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வசனத்துக்கு புறமா நீங்கள் ஊழியம் பார்க்குறீங்க. வசனம் சொல்லாத நிறைய காரியங்களை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. வசனம் சொல்லாத ஒரு ஆவிக்குரிய நிலை என்கிறதை பற்றி நீங்களாகவே இட்டுக்கட்டி பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்படியெல்லாம் நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தால்தான் அநேகம் வாலிபர்கள் கர்த்தருடைய மகிமையை நோக்கி கடந்து வருவார்கள் என்பதை பற்றி வசனம் சொல்லாத நிறைய விஷயங்களின் ஊடாக நீங்கள் ஜனங்களை அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறீர்கள். இவைகளெல்லாம் தவறு என்பதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்தாலும் அவர்களால் அந்த விஷயத்தை விட்டு விலக முடியாது. அதுக்கு அவங்க சாக்குப்போக்கு சொல்லுவாங்களே தவிர அவர்களால் அந்த காரியங்களை விட்டு விலக முடியாத காரணம் என்ன தெரியுமா? அக்கிரமம் உள்ளே வர 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 தேவ பயம் உங்களை தாண்டி கடந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தராகிய தேவன் எதை சொல்கிறாரோ அதை செய்யறதுக்கு தான் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு கொடுக்கறதுக்காக அல்ல, கர்த்தர் சொல்லுகிறதை செய்யும்படிக்காகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்காரு. நிறைய பேர் இந்த காரியத்தை மறந்துட்டாங்க. நான் எதையாச்சும் செஞ்சு கர்த்தர்ட்ட ஆண்டவருடைய கருத்தில் கூட நம்ம கொடுத்தா அவைகளை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்வார். இல்லை இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பதாக அல்ல, கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இணங்க நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அவைகளின்படி செய்து அதை கொண்டு கொடுத்தா தான் கர்த்தருடைய மனம் பரவசம் அடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இந்த அக்கிரமம் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும்? கர்த்தரையே நீங்கள் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டீங்க. நான் என்னுடைய மனம் போன போக்கும்படி நான் ஊழியம் பார்ப்பேன். உங்களுக்கு என்ன தேவை ஆண்டவரே? அதாவது ஊழியத்தின் மூலம் ஆத்துமாக்கள் வரணும். அதுதான் உங்களுக்கு தேவை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நான் என்னுடைய வழியில் போய் நான் ஊழியங்களை செய்து நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறேன். கர்த்தர் அந்த ஊழியத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக எதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், எதை ஆண்டவராகிய தேவனுடைய மனம் வாஞ்சிக்கும் என்கிறதை பற்றி நீங்களாக யூகித்து ஏதாகிலும் ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய மனம் அவைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளார். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு, எனக்கு கொடுக்கப்படக்கூடிய ஓட்டம், இந்த ஓட்டத்தில் கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றாரு? என்னுடைய சபையை பெருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீ கேளு. ஆண்டவரே, இந்த சபையினுடைய ஊழியத்தில் நான் வளர்க்க நான் என்ன செய்ய வேண்டும்? அநேக மக்கள் செய்த மாதிரி ஆடலையும் பாடலையும் நவீனமான காரியங்களையும் புகுத்துகிறதுனால என்னுடைய சபையினுடைய எண்ணிக்கைகளை அதிகரிக்க முடியுமா? நீ கேளு. ஆண்டவராகிய தேவன் இவைகளுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறது உண்டான அவைகளை உன்னுடைய மனதில் கூட நீ யோசிக்க கூடாது. அந்த மாதிரி ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் உட்காராம நீங்களாக மனம் போன போக்கின்படியே ஆட்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவனை புறம்பாக்கி ஆட்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு கூட இயங்கக்கூடிய இயக்கத்தை தருகிறது என்னன்னு சொன்னா, உள்ளத்திலே உறைந்து கிடக்கக்கூடிய அக்கிரமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனையே இந்த அக்கிரமம் தூக்கி வைக்க ஆரம்பிச்சிடும். அவரை பற்றி நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். அவர் விரும்புகிறாரோ விரும்பலையோ, நான் இந்த ஊழியத்தின் ஊடாக நான் கடந்து போவேன். அவர் இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடை அவர் விரும்புகிறார் இல்லையோ, அது அவருடைய விஷயம், அவருடைய பாடு. நான் என்னுடைய மனம் போன போக்கின்படி நான் கடந்து போவேன். இதுதான் எனக்கு ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கை. இதுதான் எனக்கு ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இந்த மார்க்கத்தில் நான் கடந்து போனது தான் எனக்கு சந்தோஷம். அநேகம் வாலிபர்கள் இதை விரும்புகிறாங்க. அநேகம் வாலிப பெண்கள் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அநேகம் திருச்சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் விரும்புகிறார்கள் என்பது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவன் வெறுத்தாலும் இவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நான் ஊழியத்தை செய்வேன். இந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதுக்கு காரணம் உள்ளே உறைந்து கிடக்கக்கூடிய அக்கிரமம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்கிறது? கர்த்தராகிய தேவனையே ஜனங்கள் புறம்பாக தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தராகிய தேவனுடைய மனசு சந்தோஷப்படுறதா இல்லையே பார்க்க மாட்டான். மக்களுடைய மனம் பரவசம், அது போதும். மக்கள் இந்த சபையினுடைய ஆராதனையில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், அது போதும். இந்த ஜனங்கள் இந்த ஆராதனையை ரொம்ப மெய்யாகவே நேசிக்க ஆரம்பிக்கலாம், அது போதும். இங்கே கர்த்தராகிய தேவன் இதை பற்றி குறைவு கூற ஆரம்பித்தால் என்ன, அதை பற்றி எந்த விதமான காரியங்களை சொல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு? அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் என்னுடைய மனம் போன போக்கின்படியே இந்த காரியங்களின் ஊடாக கடந்து போவேன் என்று சொல்கிறது உள்ளத்திலே உறைந்து கிடக்கக்கூடிய அக்கிரமம். இந்த அக்கிரமம் தான் அந்த பேயோனுடைய குமாரன் ஆகிய அதாவது அந்த பிலேயாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சதுனால நடந்த காரியத்தை பாருங்க. கர்த்தராகிய தேவன் அவரை தடுக்க ஆரம்பித்தாலும் அவர் திரும்ப போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணி நாம் போய் எப்படியாகிலும் அவன் தரக்கூடிய அந்த பொருளை வாங்க வேண்டும் என்பதற்காக தேவனை நோக்கி மீண்டும் ஜெபம் பண்ணி ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக முரண்டுத்தனம் பண்ணி அந்த செல்வத்தை பெறும்படிக்காய் கடந்து போக செய்தது எது பார்த்தீங்கன்னா, உள்ளே காணப்படக்கூடிய அக்கிரமம். கர்த்தராகிய தேவனையே மிஞ்சக்கூடிய ஒரு நிலை. இதுதான் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு அனுபவம். இந்த கடைசி கால ஊழியம் என்று அழைக்கப்படக்கூடிய ஊழியத்தில் பல ஊழியங்களில் கர்த்தராகிய தேவனை உங்களால் என்னாலும் பார்க்கவே முடியாது. அவர்கள் மனம் போன போக்கின்படியே மாம்சத்தை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்களை செய்வாங்க. மாம்சத்தை தூண்டக்கூடிய ஆராதனைகள் என்கிற பேரில் டான்ஸ் ஆடவும், பாட்டு பாடவும், புகைகளை போடவும் நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஆண்டவராகிய தேவனால் இல்லை.
கர்த்தருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர்கள் கர்த்தராகிய தேவனை ஒரு மூலையிலே உட்கார வைத்துவிட்டு, இவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது எது அப்படின்னா, என் மனசு இதை தான் ஆண்டவரை விரும்புது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு என்னால முடியாது. இது சில பேருடைய வாழ்க்கையில சில பிள்ளைகளை பெற்றோர்கள் மெய்யாகவே அடக்கி நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். சில காலங்களுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் மிஞ்ச ஆரம்பிக்கிறத பார்ப்போம். அவங்க மிஞ்சி என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி தான் நடப்பேன். எனக்கு என்னுடைய மனசு இந்த ஒரு காரியத்தை தான் விருப்பமாக மெய்யாகவே பார்க்க ஆரம்பிக்கிறது. இதை தாண்டி நீங்க சொல்றபடிலாம் என்னால் இயங்க முடியாது என்று சொல்லி எத்தனை பெற்றோர்களை பிள்ளைகள் அலட்சியப்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவனே இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி எனக்கு இதுதான் பிடிக்குது ஆண்டவரே, இந்த மாதிரி ஆராதிக்கக்கூடிய முறை தான் எனக்கு பிடிக்குது. இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை அடக்கக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படுவதற்கு காரணம் அக்கிரமம். கர்த்தர் நீங்க இயங்க விடணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருக்கு ஊழியக்காரனா நீயும் நானும். கர்த்தருடைய வேலைக்காரன் நீயும் நானும். இப்போ வேலைக்காரன் எஜமானுக்கு ஆர்டர் போட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுதான் எந்த காலங்களிலே உருவாக்கப்படக்கூடிய இந்த நிலை எப்போ வருதுன்னு சொன்னால், அக்கிரமம் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் என் எஜமானையே அடிமையாக நினைவு கூறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு ஓட்டம், பயங்கரமான ஒரு காலங்கள். இந்த காலத்தில் மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவனை உதாசீனம் பண்ணக்கூடிய நிலைகள், மக்களுடைய மனதை பரவசப்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவனை புறம்பாக்கக்கூடிய அநேக விதமான நிலைகள், இதெல்லாம் இந்த நாட்களில் நம்ம முந்தைய காலத்தில் சாத்தானை ஆராதிக்கக்கூடிய நிலைகளிலே நாம் நம்முடைய கண்களிலே காண ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம் என்கிற பேரிலே காணப்படக்கூடிய ஆலயங்களிலே இதே நிலைகள் உருவாக்கப்படுவதற்கு காரணம் அக்கிரமத்தின் மிகுதி வர ஆரம்பிக்கிறது தான் காரணம். அக்கிரமம் உள்ள வந்துருச்சுனாலே கர்த்தராகிய தேவன் மேலே வச்சிருக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் குறைவுபட ஆரம்பிச்சிடுவீங்க. அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அநேக விதமான ப்ரையாரிட்டியை நம்ம குறைவு பண்ண ஆரம்பிச்சோம். சும்மா இடையில கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோமே தவிர, கர்த்தராகிய தேவனுக்கு மட்டுமே எல்லா மகிமைகளையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அவர் பிரியப்படக்கூடிய ஊழியத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பம் இல்லாமல், என் மனம் போன போக்கின்படியே பேசி 2 வார்த்தைகள் கர்த்தர் நான் சொல்லுவேனே தவிர, எனக்கும் கர்த்தருடைய அந்த காரியத்திற்கும் எவ்வளவேனும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைகளையும் கடந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ இது எவ்வளோ பயங்கரமான ஒரு நிலை பாருங்களேன். அக்கிரமத்தின் சுமை என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, கர்த்தராகிய தேவனையே ஒரு மூலையில் இயங்க விடாமல் உட்கார வச்சுட்டு நானே இயங்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நானாகவே இயங்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் கர்த்தருக்கு தான் தெரியும். சாத்தானை எதிர்க்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் கர்த்தராகிய தேவனை இயங்க விடாமல் கட்டி போட்டுவிட்டு நீங்களாகவே இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இதை சாத்தான் என்ன செய்வார்? உங்களுடைய மனதை அப்படியே மயக்கி தன்னுடைய மார்க்கத்தின் ஊடாக உங்களை இழுத்துக்கொண்டு போகாது. அது உங்களுக்கு தெரியாது. நம்மை அறியாமல் கர்த்தர் என்கிற பெயரை பயன்படுத்தி சாத்தானுக்கு ஊழியம் செய்யும் மக்களாக நீங்களும் நானும் நம்மை அறியாமல் மாற்றமடைய துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அக்கிரமத்தின் சுமைகளிலே நின்று நீங்களும் நானும் விலக்கி வைக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இன்னொரு காரியத்தை பாருங்களேன். லேவியராகம புத்தகத்தில் அதில் 5வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லேவியராகம புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சாட்சியாக ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அக்கிரமம் அப்படின்னா எதை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? தான் அறிந்ததையும் ஆணையாய் இடப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் தன் பாவத்திலே அவன் மெய்யாகவே சிக்குண்டு இந்த காரியங்களை மற்றவனுக்கு அறிவியாமல் காணப்படுகிறது உண்டானால் அவைகள் ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையிலே அக்கிரமமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை பாவத்தின் மூலமாய் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய பாவத்தை ஒரு பொருட்டாக நினைவு கூறாமல் செய்யக்கூடிய ஊழியக்காரர். அந்த ஊழியத்தில் எந்த விதமான பயனும் கிடையாது. சில பேர் பாவத்தை செய்கிறதுனால் நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறதுனால ஊழியம் செய்யக்கூடிய தகுதி நான் இழந்து போயிட்டேன், ஆகவே இனி நான் என்னுடைய பாவத்தினுடைய நிலைகளில் நின்று நான் மாற்றப்பட்ட பிறகுதான் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்பதற்காக ஊழியத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய நிறைய மக்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனால் மட்டும்தான் ரட்சிப்பு என்று உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நாம் அறிந்த ஒரு 100% ஒரு உண்மை அதுதான். ஆண்டவராகிய தேவனால் அன்றி இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு என்கிறது எந்த மார்க்கத்தின் ஊடாக வர முடியாது. கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தான் ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. நீங்களும் நானும் இந்த காரியத்தை தெளிவாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உண்மை. ஆனால் அறிந்த அந்த விஷயத்தை அறியாத மக்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் அறிவியாது இருக்கிறது எப்படி? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வசனத்தில் என்ன போடுறது? அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை அது முதல் காரியம் முடங்க பண்ணக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது.
என் மட்டிலே நான் திருப்தியாய் வாழ்வேன். என் மட்டிலே நான் ஆண்டவராகிய தேவனுக்கு உண்மையான ஒரு மனுஷனாய் வாழ்ந்து கொள்வேன். நான் இன்றைக்கு மரித்தால் பரலோகத்துக்குள்ளாக கடந்து போவேனே தவிர மற்றவனை பற்றி எனக்கு என்ன அக்கறை உண்டு? ஆண்டவராகிய தேவனுடைய இந்த வார்த்தைகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக நோவாவின் காலத்திலே ஒரு பெரிய ஒரு வெள்ளம் ஒன்று உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் நோவாவை பார்த்து கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். நோவா, இந்த ஜனங்களுடைய பாவங்கள் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டிற்று. ஆகவே இந்த ஜனங்களை நான் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த மக்களை உருவாக்கினதற்காக என்னுடைய மனம் ரொம்ப விசனமடைய ஆரம்பிக்கிறது. ஆகவே இவர்களை நான் பெரிய ஜல பிரளயத்தை கொண்டு அவர்களை அழித்து நிர்மூலமாக்கப் போகின்றேன் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் நோவாவோடு கூட பேச துவங்க ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை கேட்ட நோவா அப்படியே தன் மட்டில் வெறுமனை அமர்ந்திருக்காமல் 2 பேதுருவின் புஸ்தகத்தில் கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். அதில் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கில்களினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்புக் கொடுத்து, 5வது வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கம் பண்ணக்கூடியவனாய் விளங்கினான் நோவா. அந்த நாளில் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போகிறாங்க. கர்த்தராகிய தேவனுடைய வெளிப்பாடு நோவாவுக்கு முன்பதாக கொடுக்கப்பட துவங்கிற்று. இந்த வார்த்தையை அந்த கேட்ட நோவானுடைய மனம் சும்மா இருக்க முடியல. உடனே அங்கு காணப்படும் அகில உலகத்திலே காணப்படும் எல்லா மக்களையும் சந்திக்க, இன்னைக்கு மாதிரி அநேக விதமான வாகன போக்குவரத்துக்குரிய வழியெல்லாம் கிடையாது. கால்நடையாகவே நடந்து நீதிகளை பிரசங்கம் பண்ணக்கூடிய நோவா, அந்த நாட்களில் நோவா பண்ணக்கூடிய பிரசங்கத்தை ஜனங்கள் கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க, எள்ளி நகையாட ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, வானத்திலிருந்து மழை பெய்கிறது எப்படி? இது வரைக்கும் நாங்கள் வந்து மழையை எங்களுடைய கண்களிலாம் நாங்கள் வந்து பார்த்தது கூட கிடையாது. மழை பெய்யுமா, மழையானது வந்து இந்த உலகம் முழுவதையும் அழிக்கப் போகிறதா, இதெல்லாம் வந்து கட்டுக்கதை எவைகளை நாங்கள் நம்புகிறது எப்படி என்று சொல்லி அவபக்தியாய் ஜனங்கள் பேசக்கூடிய இந்த காரியங்களை கேட்ட பொழுதும் கூட நோவா தன்னுடைய மனதிலே இந்த நீதியை பிரசங்கக்கூடிய அந்த வேலையை நிறுத்தி விடாமல் தன்னால் இயன்ற மட்டும் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் எல்லா மக்களுக்கும், ஒருவனுக்கு கூட விடாமல் எல்லா மக்களுக்கும் நீதியை பிரசங்கம் பண்ணின நோவா. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவன் எங்கே? உண்மையான மனசோடு கூட சொல்லுகிறவன் எங்கே? ஆண்டவராகிய தேவன் நோவாவோடு கூட பேசி வார்த்தையை போய் பேசுன்னு கூட சொல்லலை, கர்த்தர் சொல்லலை. ஆனால் இவனே நீதியினுடைய அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்ட நோவாவுடைய மனம் பாதிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியான காரியங்களை பிரசங்கம் பண்ணக்கூடியவனாய் விளங்கினான் நோவா. இந்த மனபாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் போகிறதுக்கு காரணம் அக்கிரமம். ஆண்டவராகிய தேவனுடைய அந்த அந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை நீங்கள் வாசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆத்துமாக்களின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாரம் நிறைந்தவராய் காணப்பட ஆரம்பித்தார். ஒவ்வொரு இடத்திலும் நடந்து நடந்து கால்நடையாகவே நடந்து போய் எத்தனை கிராமமாக போய் கர்த்தருடைய ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார் பாருங்களேன். அவருக்கு சில இடங்களில் வரவேற்பு இருந்தது, சில இடங்களில் அவருடைய ஊழியத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. பல இடங்களில் ஆண்டவராகிய தேவனை கல்லறியக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். என்றாலும் என்றாகிலும் ஒரு நாள் ஆகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வாக காணப்பட்டாரா என்று பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நடந்து திரிந்து கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் இனி வரக்கூடிய உலகத்தை பற்றியும் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கக்கூடிய பணியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தீவிரம் காண்பிக்க ஆரம்பித்தார். ஆனால் இன்னைக்கு உங்களால் எல்லாம் ஊழியத்துக்கு போக முடியல, நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம். எனக்கு நிறைய பணிகள் வருகிறது, சில சட்டங்கள் இயற்றப்பட ஆரம்பித்ததுனால முன்பு போல ஊழியத்தின் ஊடாக கடந்து போக என்னால் முடியலை. அநேக விதமான உடல் உபாதைகளினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்ததுனால ஊழியத்தின் ஊடாக கடந்து போக முடியலன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய சாக்கு போக்குகள் எல்லாவற்றையும் சொல்கிறதுக்கு காரணம் உள்ளே வரக்கூடிய அக்கிரமம். இந்த அக்கிரமம் உள்ளே வந்துச்சுனாலே அது உங்களையும் என்னையும் இயங்காத கிறிஸ்தவனாய் உருவாக்க ஆரம்பிச்சிடும். இயங்கக்கூடிய கிறிஸ்தவன்னா அவன் ஒரு நாளை கூட வீணான நாளாக கழிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் அவன் கர்த்தருக்கு வந்து பயன்படுத்தணும். அதுதான் இயங்கக்கூடிய கிறிஸ்தவனுடைய நிலை. ஆனால் இந்த அக்கிரமம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த அக்கிரமம் உங்களையும் என்னையும் இயங்கவே விட அனுமதிக்காது. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக மாற்றமடைய முடியாது. இந்த சுமைகள் முதல் காரியம் அகற்றப்பட வேண்டும். இந்த அக்கிரமமான இந்த சுமைகள் என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக ஆரம்பித்தால் தான் நான் உண்மையான கிறிஸ்தவனாகவே மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறேன். எத்தனை விஷயத்தை பார்த்து பாருங்களேன். ஒவ்வொரு காரியத்திலும் என்ன விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். இந்த அக்கிரமம் இருக்க ஆரம்பித்தால் கிறிஸ்தவன் என்கிற சாயலையே நீ இழக்க ஆரம்பிச்சிடுற. உன்னை பார்க்கக்கூடியவர்கள் உன்னுடைய கிறிஸ்துவனுடைய சாயலை பார்க்க முடியாது. இந்த அக்கிரமம் உள்ள வந்துச்சுனாலே அது உன்னுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கும் என்னுடைய சாயலை அழிக்கும்படிக்காகவே உள்ளே வருகிறது.
இதுல ஒவ்வொரு விதமான மனுஷனுடைய வாழ்க்கையும் பாருங்க, தேவனுடைய சித்தம் செய்யாதிருக்கிறது கிறிஸ்துவனுடைய சாயல் கிடையாது. வேஷமிடக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய சாயல் கிடையாது. அன்பற்ற வாழ்க்கை அது கிறிஸ்துவனுடைய சாயலுடைய வாழ்க்கை கிடையாது. அக்கிரமமான இடர்களை வைத்திருக்கக்கூடிய நிலை அது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுமா, நிறைய மீறுதல்களின் நிமித்தமாய் வரக்கூடிய அக்கிரமம் அது கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமானது. தான் அறிந்திருக்கக்கூடிய விஷயத்தை மற்றவனுக்கு சொல்லாதிருக்கிறது அது தேவனுக்கு பிரியமான காரியம். இப்ப இதுல இத்தனை விஷயத்தை பார்த்தோமே, இதுல எங்கே கர்த்தருடைய சாயலை உங்களாலும் என்னாலும் வெளிப்படுத்த முடியும்? இந்த அக்கிரமம் உள்ள வந்துச்சுனாலே இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த கர்த்தருடைய சாயல்களை முற்றிலும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாய் விளங்க ஆரம்பிச்சு. நீங்க எப்படி இருப்பீங்க? மற்ற உலகத்தானை போல நீங்களும் நானும் காணப்படுவோம். ஒரு பேருக்கு ஒரு மதத்தின் ஊடாக கடந்து போவோம், பேருக்கு ஒரு சபையின் ஊடாக கடந்து போவோம். மற்றபடி உலகத்தானை போலவே உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்றமடையக்கூடிய அளவிற்கான தன்மைகளை உருவாக்குகிறது அக்கிரமமான சுமை. இந்த சுமையிலே நின்று நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டால் மட்டும்தான் மறுரூபத்தின் நிலைகளை எட்டி தேவனுக்கு பிரியமான அவருடைய சித்தத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் எங்காகிலும் ஒரு மூலையிலே ஒட்டியிருக்க ஆரம்பித்தால் கூட அவைகளிலே நின்று நீங்களும் நானும் முதல் விஷயமாய் வேறு பிரிக்கப்பட வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இவைகள் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் அனுமதிக்கவே அனுமதிக்காது. இவைகளிலே நின்று நீங்கள் வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்றால் மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய சாயலாக காணப்படக்கூடிய அந்த நிலைகளை அடைய வேண்டும் என்றால் என்னை அழுத்தக்கூடிய என்னுடைய ஆவியை இயங்கச் செய்ய விடாது இருக்கக்கூடிய பாரமான அக்கிரமமான சுமைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நின்று அகற்றப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சுமைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போக ஆரம்பித்தால்தான் தேவன் எதிர்பார்க்கும் மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போகவும் தேவ ராஜ்யத்தை சென்று அடையவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் ஆண்டவராகிய தேவன் தெளிவான ஒரு காரியத்தை எங்களோடு கூட பேசினீர். அக்கிரமத்தின் சுமை ஆண்டவராகிய தேவனுடைய அந்த சகல விதமான சாயல்களை எங்கள் வாழ்க்கையிலே நின்று முற்றிலும் எங்களை அறியாமல் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்பதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருடைய சாயலாக நாங்கள் எழும்பி நின்று உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய வேண்டும் என்பதற்காகவே உம்முடைய சாயலையே எங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தந்தீர். ஆனால் இந்த சாயலின் ஒரு சுவடு கூட எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட விடாத அளவிற்காக இந்த அக்கிரமத்தின் சுமை இந்த சாயல்களை கெடுக்கக்கூடிய பணிகளை உருவாக்குகிறதாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தருடைய நாமத்தினாலே மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக நாங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் அக்கிரமம் என்கின்ற இந்த பாரமான சுமை எங்கள் வாழ்க்கையிலே நின்று புறம்பாக்கப்பட வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமாய் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த நிலைகளிலே ஏதாகிலும் ஒன்றாகிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் கூட தேவனுடைய சாயலை இழந்து தேவனுடைய மகிமை இழந்து பரிசுத்தமுள்ள தேவ ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய பாக்கியங்களை நாங்கள் இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசி சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. இவைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதிலே காணப்படும் ஏதாகிலும் ஒரு சின்ன குறைவுகள் கூட அவர்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை கெட்டுப்போக பண்ணிவிடாத அளவிற்கு ஜாக்கிரதையாக தங்கள் ரட்சிப்பினுடைய நிலைகள் ஈடேற்றம் அடையக்கூடிய அளவிற்காக தங்கள் நிலைகளை ஆண்டவராக தேவனுக்குள் பாதுகாத்துக் கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அக்கிரமத்தின் சுமைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகாதிருக்கிறது உண்டானால் தேவ சாயலை நாம் இழந்து போக ஆரம்பித்து விடுவோம். ஒன்று மட்டுமல்லாமல் தேவன் எதிர்பார்க்கும் அந்த வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் முடியாது. கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறதுனால இந்த ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் அக்கிரமத்தின் சுமைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போகவும் தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாய் வாழ்க்கை வாழவும் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க துவங்கினால் மட்டும்தான் இந்த நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்து மறுரூபத்தினுடைய சாயல்களை பெற்றுக்கொண்டு ஆவியாய் இருக்கக்கூடிய அந்த சாயலாக மறுரூபத்தின் சாயல்களை அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாறனாக. பிரியமானவர்களே, ஆவியை இயங்க விடாத அக்கிரமம் என்கிற சுமையை குறித்து வேதத்தின் வழியா இந்த நாள்ல நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். மேலும் இவைகளை பற்றி அறிய எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.